அன்பிற்கினிய சகோதரர்களே, துஆ என்பது, பிரார்த்தனை என்பது பொதுவாக ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இருந்து தன்னுடைய தேவைகளை, இந்த உலக தேவைகளாக இருக்கலாம், மறுமையிலுடைய ஜெயம் பெறுகின்ற வாழ்வின் தேவைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகின்ற வழிகள்தான் பிரார்த்தனையாகும். அதற்கான மிக முக்கியமான ஒரு வழியாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆ என்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா எங்களுடைய பார்வைக்கு மிக தொலைவில் இருந்தாலும் அல்லாஹு தாலா அவனுடைய பார்வையில் நாம் மிக அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் நெருக்கமாக இருக்கிறோம் என்கின்ற விடயத்தை நாம் அடிக்கடி எங்களுடைய மனதில் நாம் ஊன்றி அடிக்கடி எங்களுடைய பிரார்த்தனைகள் நிறையவே நாம் கேட்க நாம் ஒவ்வொருவரும் முனைய வேண்டும். பொதுவாக அல்லாஹு தாலா சொல்லுகின்ற போது வகால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜிபுலக்கும், சூரத்து காஃபிரின் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இறைவன் சொல்கிறான், உதூனி அஸ்தஜிபுலக்கும், நீங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன், உங்களுக்கு விடையளிக்கிறேன் அந்த பிரார்த்தனைக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் எங்கிருந்து அழைத்த போதும் அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு விடையளிப்பான். அந்த விடையளிக்கப்படுகின்ற அளவிற்கு நாம் அதற்குரிய தகுதியாளர்களாக அல்லாஹ் சொன்ன பிரகாரம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய விதத்தில் நாம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுடைய பிரார்த்தனைக்கு அங்கீகரிப்பான் என்பதை நாம் ஏற்றாக வேண்டும். அப்படியான மனோநிலையில் கேட்க வேண்டும், அல்லாஹ் நிச்சயம் அங்கீகரிப்பான் என்பது இந்த வசனத்தினுடைய விளக்கமாகும். அதே நேரத்தில் நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருந்தாலும் இறைவனுடைய பார்வையில் நாம் அவனுக்கு மிக அண்மையில் இருக்கிறோம், அவனுடைய சக்திக்கு உட்பட்டு மிக அண்மையில் இருக்கிறோம் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு தெளிவாக விளக்கப்படுத்தி நாம் அழைப்பதில் இருந்தும் துஆ கேட்பதில் இருந்தும் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற போது வைதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், நபியே என்னை பற்றி என்னுடைய அடியான் உங்களிடத்தில் கேட்டால் அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் எப்படி இருக்கிறான், அல்லாஹ்விடத்தில் நான் அழைக்கின்ற போது அல்லாஹ் எனக்கு பதிலளிப்பானா, அல்லாஹ் இவ்வளவு தொலைவில் இருக்கிறானே என்ற அடிப்படையில் மனிதன் என்னை பற்றி கேட்டால் ஃபைன்னி கரீப், நீங்கள் நபியே சொல்லுங்கள், நான் மிக அருகாமையில் இருக்கிறேன், மனிதனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாஇ இதா தஆனி, ஒரு அழைப்பாளன் என்னை நோக்கி பிரார்த்தனை செய்கிற போது அழைப்பு விடுத்தால், இறைவா என்று கையை உயர்த்தினால், யா அல்லாஹ் என்று கேட்டால், என்னுடைய திருநாமங்களை கொண்டு, அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை கொண்டு அல்லாஹ் என்று என்னை அழைத்தால், ரஹ்மான் என்று அழைத்தால், ரஹீம் என்று அழைத்தால், நான் அவனுக்கு உடனே அந்த பிரார்த்தனைக்கு நான் விடையளிக்கிறேன், நான் அண்மையில் இருக்கிறேன், நெருக்கமாக இருக்கிறேன் என்று நபியே சொல்லுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் பிரார்த்தனை செய்கின்ற போது சில ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் நடக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த விடயத்தை நாம் நடத்தாட்டுவதற்காக, அந்த விடயம் எங்களில் நடப்பதற்காக யாரை சந்தித்து எப்படியெல்லாம் பணிவாக நடந்து எப்படியெல்லாம் நாம் கூனி குறுகி அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, எனக்கு சேர வேண்டிய விடயம் என்று நாம் நினைத்த ஒன்றை சரியான முறையில் அது நடப்பதற்கு எவ்வளவெல்லாம் பிரயத்தனம் செய்வோமோ, அது உலக காரியங்களிலே நாம் இவ்வளவு மிக நுணுக்கமாக பணிவாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம் அதிகாரம் உள்ளவர்களிடத்தில். அதே நேரத்தில் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் இருந்து ஒன்றை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை சங்கைப்படுத்தி இறைவனை நாம் அழைக்கக்கூடிய விதத்தில் அழைத்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு தரப்போதுமானவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்கின்ற போது அவருடைய பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிசாய்க்கிறார்கள். அவர் தன்னுடைய பிரார்த்தனையில் முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்கிறார். புகழ்ந்து அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சொல்கிறார். இப்படியான இந்த ஒழுங்கில் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறி அந்த மனிதன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான். அந்த மனிதனை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கேளுங்கள், உது துஜப், நீங்கள் இந்த அடிப்படையில் இந்த ஒழுங்கில் போய் அல்லாஹ்விடத்தில் கேட்பதனால் அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி நீங்கள் இந்த அடிப்படையில் உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் முற்படுத்துவதனால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் விடை கொடுக்கப்படுவீர்கள், வசல் துஅத, நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான செய்தி என்று இமாம்களால் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த செய்தி
என்ன சொல்கிறது என்றால், நாம் பிரார்த்தனை செய்கின்ற போது முதலில் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி நாம் எங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டால் நாம் எங்களுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயம் விடை கொடுக்கப்படுவோம். அதே நேரத்தில் இன்னொரு மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியேற்றார்கள். அவர் அல்லாஹ்வை புகழாமல் தன்னுடைய தேவையை அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மீது செலவாத்தும் கூறாமல் அந்த மனிதன் துஆ செய்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர் அவசரப்பட்டு விட்டார் என்று கூறிய செய்தியையும் பார்க்கிறோம். எனவே துஆவினுடைய ஒழுங்கில் முதலாவதாக நாம் பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் மீது செலவாத்து சொல்லி எங்களுடைய தேவைகளை கேட்டால் நிச்சயம் நாம் விடை கொடுக்கப்படுவோம் என்பது இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விடயமாகும். அதே போல நாம் பிரார்த்தனை செய்கிற போது எங்களுடைய கைகள் இரண்டையும் உயர்த்தி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். சிலரை நாங்கள் பார்க்கிறோம், துஆ செய்கிற போது கைகளை அப்படியே ஒன்று இடது கையின் மீது வலது கையை வைத்து தங்களுடைய வயிறோடு சேர்த்து பிரார்த்தனை செய்வதையும் அல்லது மடி மீது வைத்து கால்களின் மீது கையிரண்டையும் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற அமைப்பெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி அல்ல. பிரார்த்தனை செய்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளை எந்த அளவிற்கு உயர்த்துவார்கள் என்றால், அவர்களுடைய கமுக்கட்டினுடைய வெண்மை விளங்குகின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிரண்டையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் இறைவா எனக்கு தாய் என்று பிரார்த்தனை செய்கிற நிலையை சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். சஹாபி சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டிருக்கிறேன். யர்ஃபஉ யதைஹி ஃபி துஆ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் பிரார்த்தனை செய்கிற போது கையிரண்டையும் உயர்த்துவார்கள். ஹத்தா யுரா பயாலு இப்தைஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கமுக்கட்டினுடைய இரண்டு கமுக்கட்டினுடைய வெண்ணிறம் தெரிகின்ற அளவிற்கு அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஷர்ட்டுக்கு உள்ளால் அவர்களுடைய கையின் வெண்ணிறங்கள் கமுக்கட்டினுடைய வெண்ணிறம் விளங்குகின்ற அளவிற்கு கையிரண்டையும் மிக உயர்த்தி ரசூலுல்லாஹ் கேட்பார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும். அதே போல கைகள் உயர்த்தப்படுகிற போது கைகளுடைய உள்ளங்கை பகுதிகள் எங்களை நோக்கி வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். கைகளை புரட்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்தார்கள். கைகளை மாற்றி புறம் பக்கமாக கையினுடைய புறப்பகுதியை முற்படுத்தி கேட்கின்ற பிரார்த்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். இதா சஅல்துமுல்லாஹ ஃபஸ்அலூஹு பிபுதூனி அகுஃபிக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் கையினுடைய முன்பகுதியை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் வலா தஸ்அலூஹு பிதுஹூரிஹா, அதனுடைய புறப்பகுதியை நீங்கள் உயர்த்தி கேட்டுவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உள்ளங்கை இரண்டையும் சேர்த்து நாங்கள் கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதை மாற்றி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதை இந்த செய்தியினூடாக நமக்கு விளக்கப்படுத்துகிறார்கள். அதேபோல் துஆ ஏற்கப்படாத போது நாம் எப்போது எங்களுடைய அந்த துஆக்கள் ஏற்கப்படாமல் இருக்கும் என்றால், நாங்கள் எங்களுடைய எத்தனை தடம் கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் நான் இத்தனை முறை கேட்டேன், இவ்வளவு தடவை கேட்டேன், நான் இன்னும் இந்த துஆவுக்கு அல்லாஹு தஆலா பதிலளிக்கவில்லையே என்று அவசரப்பட்டு விடக்கூடாது. ஒரு துஆ எவ்வளவு வருடத்திற்கு பிறகு ஏற்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருப்பான். சில துஆக்களை அவசரமாக ஏற்பான், சில துஆக்களை அல்லாஹு தஆலா நேர காலங்கள் கொடுத்து ஏற்பான். எனவே எவ்வளவு காலம் போனாலும் நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மணி யுஸ்தஜாபு லில் அப்தி மாலம், ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு அவன் பாவம் செய்யாமல் அல்லாஹ் தஆலாவை பிரார்த்தனை செய்கின்ற போது அவன் விடையளிப்பான். அதே நேரத்தில் அவன் தன்னுடைய குடும்ப உறவை துண்டிக்காமல் பிரார்த்தனை செய்யும் வரைக்கும் விடையளிப்பான். அதே போல அவன் அவசரப்படாமல் இருக்கும் வரைக்கும் விடையளிப்பான். அதே நேரத்தில் ஒரு அடியான் சொல்கிறானாம், நான் பிரார்த்தனை செய்தேன் அல்லாஹ் எனக்கு விடையளிக்கவில்லையே என்று விட்டு அவன் அப்படியே நிராசை அடைந்து கடைசியில் பிரார்த்தனை செய்யாத மனிதனாக மாறிவிடுகிறான், அவசரப்பட்டு விட்டான் இந்த மனிதன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே நேரத்தில் எங்களுடைய பிரார்த்தனையின் போது நாங்கள் ஹராம் கலக்காத உடம்போடு இருந்தும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இதனுடைய
நிபந்தனைகளாகும். இப்படியாக நாங்கள் அழகான முறையில் அதனுடைய ஒழுங்குகளில் பிரார்த்தனை செய்தோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். போல எங்களுடைய சந்தர்ப்பங்கள் அவகாசங்களில் நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அதற்குரிய ஷர்த்துக்கள் நிபந்தனைகளோடு சேர்ந்து நாம் நல்ல மூமின்களாக இருந்து பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹு தாலா எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் நாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.